டிவிகே லீடர் தளபதி விஜய் கூட வந்து இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தான் வந்து சொல்லியிருந்தாரு. ரைட்டு, நீங்க என்ன பண்ணாலும் இங்க வந்து தீ பரவும். ஸோ அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ், அவங்களுக்கு பென்ஷனு எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஏன்னா மக்களுக்காக கஷ்டப்படுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. ஹாய் எவ்ரி ஒன், நான் ரிச்சர்ட். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பீயிங் ரிச் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற இந்த ஃபுல் லென்த் வீடியோ வந்து டீலிமிட்டேஷன். இந்த டீலிமிட்டேஷனை பத்தி தான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஈஸியா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா நான் நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன், பெருசா வந்து ரொம்ப டேட்டா அது இதுன்னு வச்சு திணிச்சு நம்ம மண்டியை குழப்புற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம ஸ்டைல்ல ரொம்ப சிம்பிளா என்ன நடக்குது, அண்ட் இப்போ அந்த பில் வந்து நேத்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. அந்த ரிஜெக்ட் ஆன பில்லை வச்சு உமன்ஸுக்கு எதிராக அநீதி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இந்த எதிர்கட்சிங்க மேலெல்லாம் இப்போ ஆளும் கட்சி வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து பண்ணி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க இல்லையா, அது எதுக்காக பண்றாங்க, என்ன ஆக்சுவலா உண்மை, இது பின்னாடி நம்ம ஸ்டாலின் சார் வந்து ஒரு ப்ரொட்டஸ்டே வந்து நடக்கும். 1950 1960 பார்த்த திமுகவை பார்ப்பீங்கன்னு பகிரங்கமா வந்து மிரட்டலே விடுத்திருந்தாரு. ஸோ இதை பத்தி எல்லாம் டீட்டெயில்டா நம்ம ஸ்டைல்ல புரியுற மாதிரி சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டீலிமிட்டேஷன், தொகுதி மறைவரையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். ஸோ இதை வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அந்த காலத்து ஹிஸ்டரிக்கு வந்து நம்ம போயிடலாம். இந்த ஹிஸ்டரினா ரொம்ப இதெல்லாம் இல்லை. 1950களில் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த எம்பிங்கெல்லாம் வந்து இருக்கணும், ஒரு 4 தொகுதிக்கு ஒரு எம்பி அப்படின்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. இது வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன். அன்னைக்கு வந்து என்ன பாப்புலேஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி அதுலயே வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, 550 எம்பிங்களுக்கு மேல எக்ஸிடே ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தையும் வந்து அவங்க அப்பவே போடுறாங்க. ஸோ இந்த எம்பிங்க த்ரூ அவுட் இந்தியாவில் வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னலாம் வந்து பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்பிக்குன்னு தனி ஃபண்டு வந்து ஒதுக்க முடியும். அந்த ஃபண்டை வச்சு அங்க இருக்கிற அவர்கிட்ட இருக்கக்கூடிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்களால பண்ண முடியும். அண்ட் அந்த எம்பிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம சேலரிங்க. அதாவது ஐடி கம்பெனியில வேலை பார்த்தா கூட அவ்வளோ சேலரி கிடைக்காது, அந்த அளவுக்கு சேலரி. அவங்களுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ், அவங்களுக்கு பென்ஷனு எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஏன்னா மக்களுக்காக கஷ்டப்படுறாங்கல்ல, அதெல்லாம் வந்து நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. ஸோ இப்போ என்ன கதைன்னா, இந்த 543 எம்பிங்க இப்போ ப்ரெசண்டா இருக்காங்க. இது வந்து அப்படியே ஒரு 800 850 எம்பியா மாத்தணும் அப்படின்னு இப்போ ஆள்ற கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க. எதன் அடிப்படையிலன்னா, பாப்புலேஷன் அடிப்படையில். உங்களுக்கு நல்லா தெரியும், 1970ஸ்ல வந்து பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாகுது. இந்தியாவில் வந்து 40-70 கோடியா மக்கள் தொகை ஆயிடுச்சு. அது வந்து இன்னும் டபுள் ஆயிடும் இப்பவே கண்ட்ரோல் பண்ணலனா அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஒரு ரூலை வந்து இம்போஸ் பண்ணாங்க. அதாவது ஃபேமிலி பிளானிங் வந்து பண்ணணும். நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா கட்டாயமா பண்ணி ஆகணும், இல்லைன்னா இந்த எம்ப்ளாயி அவரு போய் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ரூல் எல்லாம் வச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா இதை யாரு கரெக்டா கேட்டு ஒழுங்கா நடந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சதர்ன் ஸ்டேட்ஸ். ஸோ 1970 இருந்து பார்த்தா நம்மளோட பாப்புலேஷன் ரேஷியோ வந்து நம்ம கரெக்டா மினிமம் ஒரு 2 குழந்தை 3 குழந்தையோட நம்ம எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம். பட் ஆனா நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய 5 குழந்தைங்க 6 குழந்தைங்க 7 குழந்தைங்க, அது வந்து ஒரு அன்கண்ட்ரோல்டாவே போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த டீலிமிட்டேஷனை வந்து இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே அந்த பாப்புலேஷன் பேஸ்டு இதுல வச்சு பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ அப்படி அந்த பாப்புலேஷன் பேஸ்டு சென்சஸை வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா நெகட்டிவ் தான். ஏன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே அந்த பாப்புலேஷன் ஆக்டை வந்து சின்சியரா ஃபாலோ பண்ணி கரெக்டான அந்த பாப்புலேஷனை வந்து நம்ம மெயின்டைன் பண்றோம். அண்ட் அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் வந்து இந்தியாவோட ஓவரால் எக்கனாமியில வந்து அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றதும் நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ் தான். அதுல தமிழ்நாடு மேஜரா நிக்குது. இந்த பாப்புலேஷன் சென்சஸை வந்து எப்பப்பெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 1952 1963 73 2002. இந்த 2002க்கு அப்புறம் வந்து இவங்க அதை பேஸ் பண்ணி எந்த விதமான மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே வந்து பண்ணல. இந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 1976லயே வந்து ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இதை வந்து ஆன் ஹோல்டு வைக்கலாம் அடுத்த 25 வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அதுதான் இப்போ இந்த 2026ல வந்து நிக்குது. ஸோ இப்போ இந்த 2026ல வந்து இப்போ இந்த பாப்புலேஷன் சென்சஸ் வந்து இப்போ நடத்தினா நார்தர்ன் ஸ்டேட்ஸ்லாம் வந்து நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வகை வகையா இருக்கிறாங்க இல்லையா. ஸோ நம்ம இதுல வந்து இப்போ பாப்புலேஷன் வேற கம்மி ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம கிட்ட இருக்கிறதே 39 எம்பி தான்.
இப்போ அவங்க பீகார், ராஜஸ்தான் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க 80ல இருந்து 120 கொடுக்கணும். நம்ம தமிழ்நாடுக்கு வந்து 39ல இருந்து 59. அவங்க சொல்ற மாதிரியே பெர்சன்டேஜ் வைஸா எந்த விதமான சேஞ்சும் இருக்காது அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பிரதிநிதித்துவம் வந்து எங்களுக்கு நீங்க கொடுத்துடுறீங்க. ஸோ இருக்கட்டும், அது வேற மேட்ரு. இப்போ அப்படி வந்து இவங்க பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நார்தர்ன் ஸ்டேட்ஸுக்கு வந்து இதே பெர்சன்டேஜே வந்து மெயின்டைன், இப்போ என்ன இருக்கோ அதே அளவுக்கான இதை தான் இன்க்ரீஸ் பண்ணி அந்த பெர்சன்டேஜை மெயின்டைன் பண்றாங்கன்னே இருக்கட்டும். ஆனா நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். பிஜேபி ரூல் பண்றது வந்து எங்கெல்லாம் அதிகமா பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட டாமினேஷன் வந்து நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து இருக்கு. இப்போ நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க அவங்க. ஒருவேளை இந்த 80ல இருந்து 120 சீட்டை பீகாருக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பீகார்ல ஆல்ரெடி அவங்க தான் மெஜாரிட்டி. அங்க வந்து ஒரு 80 இதுல ஒரு 70 ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 120ல 110 சீட்டு ஜெயிச்சிருவாங்க. ஸோ இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அதிகமா பிஜேபி அவங்களோட நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல ஜெயிக்கும் போது, உதாரணத்துக்கு ஒரு 800 சீட்டு கொண்டு வர இடத்துல தமிழ்நாடு சதர்ன் ஸ்டேட்ஸுக்கெல்லாம் சேர்ந்து வெறும் ஒரு 200 சீட்டு, மீதி நார்தர்ன் ஸ்டேட்ஸுக்கெல்லாம் வந்து 400 சீட்ஸ் அப்படின்றது மட்டும் இவங்க கொண்டு வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, மெஜாரிட்டியா இவங்க வரும்போது ஒரு 350 டு 380 சீட்ஸ் வந்து நார்த்லயே இவங்க வாங்கிடுவாங்க. ஸோ ஒரு பில்ல வந்து ப்ரப்போஸ் பண்ணி அதை வந்து பாஸ் பண்றதுக்கு ஓட்டிங் சிஸ்டம் தான் இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ இவங்களே வந்து ஒரு 380 பேர் இல்ல 350 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து வெறும் அந்த 200 இதுல வந்து அதுலயே ஒரு 180 அந்த ரேஞ்சில் இருக்கோம்னு வைங்க. மெஜாரிட்டி பிஜேபியே வந்து ரூல் பண்ணுதுன்னா இது வந்து கடைசியில ஒன் மேன் ஷோவா தானே இருக்கும். ஸோ ஓட்டு வந்து அவங்க என்ன போடுறாங்களோ அதுதான், நம்ம வந்து வேடிக்கை மட்டும்தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்த தான் வந்து எப்படியாவது புகுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குதான் நம்ம சிஎம் சார் வந்து 1950ல 60ல டிஎம்கே நடத்தின போராட்டத்தெல்லாம் திரும்பி பார்ப்பீங்க, மக்கள் வீதிக்கு வருவாங்க அப்படின்னு த்ரெட்டன் எல்லாம் பண்ணாரு. அண்ட் நிறைய லீடருங்க, டிவிகே லீடர் தளபதி விஜய் கூட வந்து இது டீலிமிட்டேஷனுக்கு எதிராக தான் வந்து சொல்லியிருந்தாரு. காங்கிரஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ மற்ற கட்சிங்கெல்லாம் சொன்னாங்க. அண்ட் நம்ம எடப்பாடி ஐயா மட்டும்தான் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறதுனால இது ரொம்ப நல்ல திட்டம்னு சொல்லிட்டு இருக்காரு. அது வேற விஷயம், விட்டுருங்க. ஏன்னா நம்ம பிஜேபியோட பழைய ஸ்டேட் பிரசிடென்ட் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு நேஷனல் மீடியா கிட்ட மொக்க வாங்கினத வந்து இப்பதான் லேட்டஸ்டா பார்த்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து எந்த மாற்றமும் கிடையாது, 50% இதை வந்து கண்டிப்பா வந்து பண்ணிடுவாங்க அப்படின்ற அந்த 50%ன்றது வாய்மொழியா தான் சொல்றாங்களே தவிர்த்து அந்த பில்லுல எங்கேயுமே 50% மென்ஷனே ஆகலையாம். இதைதான் அந்த நேஷனல் மீடியா ஆள் கேட்கிறாரு. நீங்க ஒரு ஐபிஎஸ்ஸா இருந்தீங்க, ஓரலா சொல்றதை உங்களால எப்படி நம்ப முடியுது? அன்டில் அது டிராஃப்ட்ல வராம நீங்க ஓரலா சொன்னீங்கன்னா அது எப்படி பண்ணுவீங்க? ஸோ அது பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் சென்சஸை வச்சுதான் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்க சொல்றீங்க. அப்போ நாளைக்கு சென்சஸோட முடிவுப்படி இவங்க பாப்புலேஷன் தமிழ்நாடு கம்மி, பீகார்ல அதிகம்னா அப்போ அங்க ஆப்வியஸா அங்கதான் வந்து அதிகம் போவோம். நீங்க எங்கேயுமே அந்த 50% அந்த இது மெயின்டைன் ஆகும்னு சொல்றது வந்து நீங்க கொடுக்கவே இல்லையே. கொடுத்தாதானே வந்து தெரியறதுக்கு. ஸோ அது பண்ணாததுனால எப்படி பண்ண முடியும்னு கேட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு, பார்த்த அந்த வீடியோ. ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க மக்களே. அதாவது அதிகாரம்ன்றது வந்து இந்தியா வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான். எல்லா ஊரும் வந்து சேர்ந்து யூனிட்டியா இருக்கணும். யூனிட்டி இன் யூனிஃபார்மிட்டி கிடையவே கிடையாது. ஒரே தேர்தல் ஒரே இதெல்லாம் வந்து இங்க சாத்தியமே கிடையாது. நம்ம இந்தியால வெவ்வேறு மொழிகள் இருக்குது, வெவ்வேறு கலாச்சாரங்கள் இருக்குது. நம்ம வந்து ஒரு டைவர்சிட்டியோட நம்ம யூனிட்டியா இருக்க முடியும். ஆனா யூனிஃபார்மிட்டியா வந்து நீ வந்து இந்த மதத்தை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், இந்த உணவு மட்டும்தான் சாப்பிடணும், இந்த நிலைமை வந்து நம்மளுக்கு தன்மான சிங்கங்கள் தமிழர்களுக்கு அது ஏத்துக்கவே முடியாது. ஸோ என்னால பர்டிகுலரா அது ஏத்துக்க முடியாது. ஸோ இத ரொம்ப தெளிவுபடுத்திடலாம். இந்த பில்லு வந்ததுன்னா இது வந்து இப்போ ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவரா தான் இருக்கும். பட் இதை வந்து கொண்டு வரலாம். அவங்க சொல்ற ரீசன்ஸ்லாம் வந்து நிறைய நல்ல விஷயம் சொல்றாங்க. அதாவது மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு, அதனால வந்து அவங்களுக்குலாம் வந்து இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்ட்டு. அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதெல்லாம் இருக்கட்டும். நான் என்ன கேட்கறேன்னா, பார்லிமெண்ட்ல வந்து ஒரு எம்பியை பேசுறதுக்கு 10 நிமிஷம் டைம் தரீங்க. இப்போ நீங்க ஒரு 800 900 அப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா அவ்வளோ நேரம் முதல்ல டைம் அலோவ் பண்ணுவீங்களா?
ஒரு எம்பிக்கு 10 நிமிஷம் கனெக்ட் பண்ணா கூட ஒரு 800 எம்பிஸ் இன்டூ 10 மினிட்ஸ் போட்டு அவ்வளோ ஹவர்ஸ் வந்து உட்காந்து மக்களோட பிரச்சனைகளை ரொம்ப இதுவா கவனிப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ ஏற்கனவே அந்த 10 நிமிஷமே ஒழுங்கா கொடுக்க மாட்டீங்கன்ட்டு எதிர்கட்சிகள்லாம் சொல்றாங்க. ஸோ இப்போ அந்த 10 நிமிஷம் வந்து 5 நிமிஷம் ஆக்கிடுவீங்களா? இப்போ என்ன பேச முடியும்? மக்களோட பிரச்சனைகளை வந்து என்னத்த சொல்ல முடியும்? ஸோ நல்லா எம்பிஸுங்க எல்லாமே வந்து நல்ல ஐடி கம்பெனி எம்ப்ளாயிஸோட நல்ல சேலரி, நல்ல வெல் ஆஃபா இருக்காங்க, பென்ஷன் எல்லாம் இருக்காங்க. மக்களுக்கு ஏதாவது பண்ணுங்க. நீங்க பெனிஃபிட் பண்றேன் இது பண்றேன்ட்டு உங்க கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு அதிகமா சீட்டு தர்றதுக்காக நீங்க இங்க வந்து எங்களை வந்து வஞ்சிக்காதீங்க. தமிழ்நாடு சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து நாங்க வந்து ஒருபோதும் வந்து நீங்க வந்து எங்களுக்கு அன்பா சொன்னா நாங்க கேட்போம். திணிச்சிங்கன்னா நம்ம சிஎம் இருக்காரு, அவர் வந்து 1950 1960s கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. இதுக்காக நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணல, சொல்றேன். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் முன்னாடி நடந்ததை வந்து பார்த்து இருக்கிறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பா அப்படி திணிக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தை இங்க தமிழ்நாடு உள்ள கொண்டு வரணும்னா முதல்ல எதிர்க்கிறது நம்ம தமிழர்களா தான் இருப்போம். ஒவ்வொரு தமிழனுக்கும் வந்து அந்த உணர்வு வந்து இருக்கு, கண்டிப்பா அதை பண்ணுவோம். ஸோ இந்த டீலிமிட்டேஷன் பில்லு வந்து நேற்று பார்லிமெண்ட்ல தோத்து போச்சு. அதாவது 3/2 பங்கு வந்து ஓட்டிங் வந்து போட்டிருக்கணும், அப்பதான் வந்து அது செல்லுபடி ஆகும் அப்படின்னாங்க. நேத்து தோத்து போச்சு. ஓம் பிர்லா ஸ்பீக்கர் அவரோட முகத்தை பார்க்கணுமே அதை படிக்கும் போது பா. ஏன்னா அங்க வந்து நம்ம தலைவர் வந்து கருப்பு சட்டை போட்டாருன்னொன்னே ரொம்ப கிண்டலா வந்து ஒரு டைலாக் விட்டாரு. நேத்து தோத்து போச்சுன்னொன்னே அந்த சிரிப்பே அவர் முகத்துல காணுமே. ஏங்க ஸ்பீக்கர்னா வந்து ஜென்ரலா இருக்கணுங்க. இப்படி வந்து பார்ஷியாலிட்டியோட வந்து இருக்கிறதுனா அந்த சீட்ல வந்து உட்காரக்கூடாதுங்க. ஸோ அதாவது எம்பிஸ் நிறைய பேர் வர்றது வந்து ஆட்சேபனையே கிடையாது. ஆனா அந்த பிரதிநிதித்துவம் வந்துட்டு கண்டிப்பா சதர்ன் ஸ்டேட்ஸுக்கும் வந்து இருக்கணும். இஃப் சப்போஸ் இதுக்கு சொல்யூஷனா வந்து என்ன பண்ணலாம் எனக்கு தோணுச்சு, நீங்க வந்து மெஜாரிட்டியா நீங்க ஒரு 400 எம்பிஸ் நீங்க இருக்கிறீங்க தமிழ்நாட்டுல, சதர்ன் ஸ்டேட்ஸ்ல ஒரு 200 எம்பிஸ் இருக்கிறீங்கன்னா அந்த 400 எம்பிஸ் அவங்களுக்கான ஓட்டிங் பவரும் பிளஸ் இந்த 200 எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்கள எந்த ஸ்டேட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, எக்கனாமிக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுது, அவங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் பவர், அதாவது ஒன்லி டு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் டு த கண்ட்ரி, அவங்களுக்கு வந்து அவங்க எம்பிஸுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்கோட ரைட்டை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு ஓட்டை ஒரு நார்மலா போடுறது வந்து அது சம் பெர்சன்டேஜ் ஆஃப் ஐக்கு இது பண்ணி நம்ம 200 எம்பிஸ் வந்து போடுறாங்கன்னா அதுல ஒரு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கொடுத்து அதை வந்து அந்த ஹையர் நம்பர்ஸோட வந்து காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்றது என்னோட சஜஷன். ஸோ உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் ரொம்ப கேவலமா ஒரு விஷயம் பண்றாங்க, அதாவது உமன்ஸ் பில்லு வந்து எதிர்த்து வந்து பார்லிமெண்ட்ல வந்து அநீதி பண்ணிட்டாங்க. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க 33% உமன்ஸோட பில்லை வந்து எதிர்க்கிறாங்க இந்த எதிர்கட்சிங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்றாங்க. 2021 வந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்டு இருந்தீங்களா நீங்களா? இல்ல எனக்கு புரியல. 2021 அந்த பில்லு ஆல்ரெடி பாஸ் ஆயிடுச்சு. அந்த பில்லு பாஸ் ஆயிட்டு 2034 இம்ப்ளிமெண்ட், எது 2026 இப்ப சொல்லிட்டு 2034 வரைக்கும் 33% உமன்ஸுக்கு வந்து ரைட்டை கொடுப்பேன்னு சொல்லி பாஸ்போர்ட் பில்லு பண்ணீங்கல்ல, அது என்ன ஆச்சு? இப்ப அதே பில்ல தூக்கின்னு வந்து இப்ப இந்த டீலிமிட்டேஷன் மேட்டரோட சேர்த்து வச்சு இந்த டீலிமிட்டேஷன் ஏறும் போது நிறைய இது உமன்ஸுக்கும் கொடுக்க முடியும்னு வந்து சேர்த்து என்ன செட்டிங்கா எனக்கு புரியல. இப்படி செட்டிங் பண்ணி இப்போ அது அங்க டீலிமிட்டேஷன் பில்லுக்கு எதிராக ஓட் பண்ணதுனால இப்போ இந்த இதுவும் இந்த உமன்ஸ் பில்லுக்கு எதிராகவும் ஓட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து உமன்ஸுக்கு எதிராக அநீதி எப்படி எல்லாம் பண்றாங்க. உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்க. ரொம்ப இதை பார்க்கும்போது இந்த அளவுக்கு பண்றாங்கன்னா நாளைக்கு வந்து யூனிட்டி இன் யூனிஃபார்மிட்டி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, நம்ம நிலமெல்லாம் என்ன ஆகுறது? தமிழ்நாடுக்கு ஒரு சிறந்த தலைவர் தேவை. இது வெறும் டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க இதுக்கு முன்னாடி மேபி கட்டமைச்சிருக்கலாம். அவங்க இப்ப புதுசா டிவிகே வந்து இருக்காங்க. அண்ட் நாம் தமிழர், உண்மையிலேயே நாம் தமிழர் வந்து ஒரு தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துற ஒரு பெரிய ஃபோர்ஸா தெரியுறாங்க. ஸோ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிற இதுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு எழுச்சி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டிஎம்கே, டிவிகே அண்ட் என்டிகே, ஏடிஎம்கே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க வந்து பிஜேபியோட என்னைக்கு கூட்டணி வச்சீங்களோ, ஸோ கண்டிப்பா நான் வந்து ஏடிஎம்கே சொல்ல மாட்டேன்.
இப்போதைக்கு பிஜேபி தமிழ்நாடுக்கு தேவை இல்லைன்றது தான் என்னோட ஒப்பீனியன். மக்களும் வந்து ரொம்ப விழிப்புடன் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து இந்த தலைவருங்க வந்து பண்ணி தான் நாங்கெல்லாம் வந்து முன்னாடி வரணுன்றது இல்லை. தன்னெழுச்சியா மக்கள் வந்து வர காலம் தான் இது. கம்யூனிகேஷன் நிறைய இருக்கு. அது கூட வச்சிருக்கிறீங்களா? எப்படி காஷ்மீர்ல வந்து டோட்டலா வந்து அந்த ஸ்டேட்டுக்கே வந்து நெட்வொர்க்கே இல்லாம பண்ணீங்க. ரைட்டு, நீங்க என்ன பண்ணாலும் இங்க வந்து தீ பரவும். ஸோ அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க. ஐ மீன், தீன்றது கருத்தியல் ரீதியா பரவும். ஸோ கண்டிப்பா தமிழ்நாடு மற்ற சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு எதிராக எதா பண்ணீங்கன்னா கண்டிப்பா தமிழ்நாடு வந்து அதுக்கு வந்து 1 5 மடங்கு ரிட்டர்னா உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ராகுல் காந்தி ஒரு இதுல சொன்னார்னு நினைக்கிறேன், யூ வில் நெவர் எவர் ரூல் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நடந்துற போகுது. நாங்களும் வந்து நீங்களாம் வரணும், நல்லாட்சி கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா இப்படி வந்து யூனிட்டி இன் யூனிஃபார்மிட்டி எங்ககிட்ட கொண்டு வராதிங்க. யூனிட்டி இன் டைவர்சிட்டியா இருக்கணும்னு தான் சொல்றேன். ஸோ இதுதான் இந்த டீலிமிட்டேஷனோட கதை. இந்த உமன்ஸ் பில்ல வந்து கெடுத்துட்டாங்க, ஐயோ அம்மான்னு அடிச்சு நழுவுறாங்கல்ல, புரிஞ்சுங்க. நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்தா தெரியும். ஸோ நியூஸ் சேனலுங்கெல்லாம் வந்து பாதி வேலை போயிட்டாங்க. நல்ல நல்ல நியூஸ் சேனலுங்கெல்லாம் இருக்கிறாங்க. இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க. இந்த டீலிமிட்டேஷன் நம்மளுக்கு வரமா சாபமான்ட்டு என்ன பண்ணலாம்? நான் ஒரு சஜஷன் சொன்னேன். ஒரு சதர்ன் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங் ரைட்டை கொடுக்கலான்னு. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தா நீங்களும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பபாய்.